அன்பான கிறிஸ்தவ சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் இயேசு அழைக்கிறார் ஊழியங்களை ஸ்தாபித்த டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் எவ்வளவு பச்சையாக ஒரு சில பொய்களை சொல்லி மக்களை ஏமாற்றி இருக்கிறார் அப்படிங்கிறத வேதாகமத்தினுடைய அடிப்படையில், வேத வசனங்களுடைய அடிப்படையில் மிக தெளிவாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். டிஜிஎஸ் தினகரன் பல பொய்களை சொல்லியிருக்கிறாரு. ஓகேவா? அதில் அவர் சொன்ன வேதாகமத்துக்கு புறம்பான, முழுவதுமாக வேத வசனத்திலிருந்து முரண்படக்கூடிய ஒரு பொய் என்ன அப்படின்னா, 9 வரங்களையும் 9 ஆவிக்குரிய வரங்களையும் ஆண்டவர் எனக்கு தந்திருந்தார் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஒரு வீடியோவிலே அவரே அதை நேரடியாக சொல்லியிருக்கிறாரு. அதை நான் தேடி பார்த்தேன், அது எனக்கு கிடைக்கல. ஆனால் அவர் நான் இப்போ ஒரு சில கிளிப்ஸ் போடுறேன். அதில் அந்த பிரசங்கத்தில் மற்ற நபர்களுக்கு சொல்கிறார் என்ன அப்படின்னா, நீங்கள் 9 வரங்களையும் ஆண்டவரிடத்துல கேட்டீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்கு தருவார் அப்படின்னு சொல்லி அதை ப்ரமோட் பண்ணுறாரு. அதை உங்களுக்கு போடுறேன். அந்த கிளிப் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு நபர் எப்படி இந்த டிஜிஎஸ் தினகரன் அவர்களுக்கு இந்த 9 வரங்களையும் ஆண்டவர் கொடுத்தாருன்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பார் இல்லையா, அதை என்னன்னா ஒருத்தர் அதை ஒரு பிளாக் போஸ்ட்டில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறார். ஓகேவா? நான் அந்த பிளாக் போஸ்ட்டையும் நான் ரீட் பண்ணிவிட்டு அதற்கான இந்த லிங்க்கு, அந்த வீடியோ லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுவேன். ஸோ நீங்களே பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. ஓகேவா? முதலாவது, இந்த 9 வரங்களையும் ஆண்டவர் உங்களுக்கு தருவார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை நான் இப்ப வீடியோல போடுறேன், பாருங்க. When you begin to cry out, நீ கர்த்தரை நோக்கி அழ ஆரம்பிக்க, Lord give me something more, ஆண்டவரே இன்னும் எனக்கு அதிகமாய் தாரும் என்று கேட்கிறபோது, then the 9 gifts are added to you. அப்பொழுது உனக்கு 9 வரங்களும் கூட கொடுக்கப்படும். When a man is filled with the 9 gifts of the Holy Spirit, ஒரு மனுஷன் 9 ஆவிக்குரிய வரங்களினால் நிரம்புகிறபோது, the Almighty God comes and dwells in him, சர்வவல்லமையுள்ள தேவன் அவனுக்குள் வாசமாயிருக்கிறார். because it is the Almighty God who is the only one who can operate these 9 gifts. என்று கேட்ட அந்த 9 வரங்களையும் எடுத்து கிரியை செய்யக்கூடிய தேவன் சர்வவல்லமையுள்ள தேவன் மாத்திரம்தான். இப்போ இந்த வீடியோ கிளிப் மூலமா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா, 9 வரங்களையும் ஆண்டவர் ஒருவருக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி அவர் ப்ரமோட் பண்ற அந்த விஷயத்தை இப்போ அவர் சொல்றாரு அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ அடுத்ததா ஒரு பிளாக் போஸ்ட் ஒன்று இருக்குது. அந்த பிளாக் போஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நபர் டிஜிஎஸ் தினகரனை பற்றி அவர் எழுதியிருக்கிறாரு. ஒரு பெரிய சீரியஸாகவே அவர் எழுதியிருக்கிறார். அதில் ஒரு பிளாக் போஸ்ட்டில் எப்படி டிஜிஎஸ் தினகரன் அவர்களுக்கு இந்த 9 வரத்தையும் ஆண்டவர் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி சொன்னதாக அவர் இதில் ரொம்ப அழகாக ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறார். இதை நான் வாசித்து முடிச்சிட்டு, இது எந்த அளவுக்கு வேதாகமத்திற்கு புறம்பான ஒரு பச்சை பொய் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லுவேன். சரியா? இப்போ இந்த பிளாக் போஸ்டோட லிங்க் நான் கொடுத்துருப்பேன், வாசித்துக்கோங்க. ஒரு நாள் டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் ஆஃபீஸுக்கு கிளம்பிட்டு இருந்தாராம். சாப்பிட்டு முடிச்சுட்டு காலையில் ஆஃபீஸுக்கு போகிறேன். இன்னொரு 15 நிமிடம் மட்டும் இருந்துச்சான். அந்த 15 நிமிடம் மட்டும் இருந்த உடனே கொஞ்சம் நேரம் நம்ம ஜெபம் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ண ஆரம்பித்தாராம். அப்படி ஜெபம் பண்ண ஆரம்பித்த உடனே மேலேருந்து ஒரு கை அப்படியே கீழே வந்துதான். கீழே வந்த உடனே அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு தான். ஆச்சரியமாக போன உடனே அவர் பார்த்தீங்க அப்படின்னா, இதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த கை அவர் கீழே வந்த உடனே இது one day when Dinagaran was getting ready to go to his office, he got 15 minutes more to reach the office. So he decided to spend the 15 minutes on the feet of God, and he started to pray. As soon as he started, suddenly Dinagaran saw a hand coming towards him from the heaven, and he heard a voice, Holy Spirit சொல்கிறாராம், saying come here அப்படிங்கிற ஒரு சத்தம் கேட்டுச்சான். உடனே அவர் போனாராம். போன உடனே என்ன நடக்குதுன்னு சொல்லி பாருங்கள். நம்ம எதிர்பார்க்காத இன்னும் மிகப்பெரிய ஒரு பயங்கரமான ஒரு பொய்யை கூட இதில் சொல்லியிருக்காரு. அதையும் நீங்கள் இதில் நோட் பண்ணலாம். அவர் பார்த்த உடனே அவர் ஜோம் பண்ணியிருக்கிறாரு. உனக்கு வாட் டு யூ வாண்ட், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அப்போ டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் இது இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணிட்டாராம். உடனே தினகரன் ரிப்ளைட், லார்ட் ஐ வாண்ட் த 9 கிஃப்ட்ஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். அதாவது, ஆண்டவரே எனக்கு 9 ஆவிக்குரிய வரங்களும் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாராம். உடனே தென் ஜீசஸ் ஸ்மைல்ட் அட் ஹிம். தென் தினகரன் ஹர்ட் அ ஹோலி ஸ்பிரிட் இன்டர்சீடிங் ஃபார் ஹிம் டு ஜீசஸ் வித் ஷைஸ் அண்ட் குரூனிங்ஸ் அண்ட் டூ டீப் ஃபார்வேர்ட்ஸ். அதாவது உடனே பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப ரொம்ப ஏக்கத்தோடு அவருக்காக வேண்டுதல் பண்ணாராம். அடுத்தால கேளுங்க, இங்கே தான் மிகப்பெரிய ஒரு இது. தென் ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் ஜீசஸ் செட் கம் லெட் அஸ் கோ டு த ஃபாதர். யாராம்? பிதாவாகிய தேவனிடத்தில் போகலான்னு சொல்லி சொன்னாராம். உடனே அகெயின் த ஹேண்ட் அப்பியர் டு தினகரன். உடனே அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அதில் அவர் ஜம்ப் பண்ணிட்டாராம். அந்த ஹேண்டு அவர் அப்படியே தூக்கிட்டு ஒரு இடத்துக்கு போச்சு தான். அங்கே ஒரு அமைதியான ஒரு இடத்துக்கு போனாராம். அங்கே பார்த்தீங்கன்னா அவர் க்ளோரியை, கடவுளுடைய க்ளோரியை பார்த்தாராம். அந்த பிதாவாகிய தேவனுடைய முகத்தை மட்டும் அவர் பார்க்கலையும், ஆனால் உடம்பெல்லாம் அவர் பார்த்தாராம். இப்போ பாருங்கள், இயேசு கிறிஸ்துவே என்ன சொன்னார் அப்படின்னா, குமாரனாகிய, ஓகேவா, மனுஷகுமாரனை தவிர பிதாவாகிய தேவனை ஒருவரும் கண்டதில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார்.
பிதாவினுடைய மடியில் இருந்த குமாரனை தவிர வேற யாருமே பிதாவை பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லி வந்து இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்காரு. ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து பிதாவாகிய தேவனை போய் பார்த்துட்டாராம். ஓகேவா? உடனே காட் த ஃபாதர் என்ன கேட்டாராம், வாட் டு யூ வாண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டாராம். உடனே அதே மாதிரி அவர் சொன்னாராம், லார்ட் ஐ நீட் த 9 கிஃப்ட்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லி கேட்டாராம். உடனே ஹோலி ஸ்பிரிட் வந்து அவரை கைட் பண்ணாராம், டெல் ஹிம் லார்ட் ஐ வாண்ட் யூ, அதாவது எனக்கு நீங்கள் தான் வேணும்னு சொல்லி கேளு அப்படின்னு சொல்லி வந்து பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு வந்து சொன்னாராம். உடனே தினகரன் என்ன சொன்னாராம், லார்ட் ஐ வாண்ட் யூ அப்படின்ட்டாராம். தென் தினகரன் could see the father was very happy and hear those words எல்லாம் சொல்லிட்டு கடைசியாக then from that day the 9 gifts of the Holy Spirit started to work in his life. அதாவது இதை எந்த அடிப்படையில் இந்த பிளாக் போஸ்ட் எழுதினவர் எழுதியிருக்கிறார் அப்படின்னா, தினகரன் டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் பல மீட்டிங்கில் எப்படி இந்த 9 ஆவிக்குரிய வரங்களையும் கடவுள் அவருக்கு கொடுத்தாருன்னு சொல்லி எப்படி புழுகினார் அப்படிங்கிறது அதை பார்த்து அது பல மீட்டிங்கில் அவர் சொல்லியிருக்கிறார். அதை கேட்டு தான் இந்த ஆள் வந்து என்ன செஞ்சுருக்கார் அப்படின்னா இப்படிப்பட்ட இந்த பிளாக் போஸ்ட் வந்து எழுதியிருக்கிறார். இப்போ வேதாகமத்தில் இந்த இடத்துல வேதாகமத்தினுடைய அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் பிளண்டராக பைத்தியக்காரத்தனமாக 2 மிஸ்டேக் பண்ணியிருக்கிறார். 2 மிஸ்டேக், பைத்தியக்காரத்தனமான மிஸ்டேக். ஓகேவா? முதலாவது, நம்ம வேதாகமத்தில் 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த 9 வரங்கள். ஓகேவா? ஆனால் துரதிர்ஷ்டவசமாக பாவம் அவருக்கு வந்து விவரம் தெரியாமல் பண்ணிட்டாரா இல்லை மறந்து போய் செஞ்சிட்டாரான்னு சொல்லி தெரியலை. வேதாகமத்தில் இந்த 9 வரங்கள் மட்டும் கொடுக்கப்படலை. அப்போது ரோமர் 12வது அதிகாரத்திலேயும் வேறு சில வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ முதலாவது மொத்தம் 9 வரங்கள் இல்லை. ஓகேவா? வரங்களோட எண்ணிக்கை அதிகம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு அது பின்னால் நான் வாசிக்கிறேன். ஓகேவா? இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதில் 9 வரங்கள் இருக்குதா, நம்ம ரோமருக்கு வருவோம். இதில் ரோமரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோமர் 12வது அதிகாரத்தில் ரோமர் 12வது அதிகாரத்துக்கு வந்தோம் அப்படின்னா அதில் 6வது வசனத்திலேருந்து பாருங்கள், நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்கள் ஆனபடியினாலே நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்கிற வார்த்தையுடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்லக்கடவன், ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லிலும் தரித்திருக்க கடவன், பகிர்ந்து கொடுக்கிறவன். கவனிங்க, இந்த கிஃப்ட் வந்து எங்கே கிடையாது, 1 கொரிந்தியரில் கிடையாது. பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன், முதலாளியானவன் ஜாக்கிரதையாக இருக்க கடவன். இந்த முதலாளி அப்படிங்கிறது ஒரு கிஃப்டாக கொடுக்கப்பட்டிருக்குது. மேபி அது வந்து ஒரு லீடர்ஷிப் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கலாம். ஓகேவா? முதலாளின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை. அப்போது இதுவும் நமக்கு 1 கொரிந்தியரில் கிடையாது. அதே மாதிரி இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன். இரக்கம் செய்வது இதுவும் கூட இந்த ரோமர் 12வது அதிகாரத்தில் கிஃப்டாக அப்போ வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். அப்போ அதில் ஒரு 9, இதில் ஒரு சில விஷயங்கள் அது கூட ஒத்து வரக்கூடிய மாதிரியான இருந்தாலும் எக்ஸ்ட்ரா 3 சேர்த்தாலும் 10, 11, 12 ஆகி போச்சு. அப்போ இந்த கிஃப்ட்டு பற்றியே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 9 வரத்தையும் ஆண்டவர் தந்துட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுதே அவர் எந்த அடிப்படையில் சொல்கிறார் அப்படின்னா இந்த 1 கொரிந்தியர் அடிப்படையில் தான் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா அவர் வந்து சொல்கிறார். 1 கொரிந்தியர் அடிப்படையில் தெரியாமல் ஏதோ 9 வரங்கள் தான் இருக்குது போல் அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் என்ன செஞ்சிட்டார் அப்படின்னா அதை வந்து சொல்லியிருக்கிறார். ஒருவேளை இதை அவர் கனெக்ட் பண்ணியிருந்தாருன்னா இதையும் சேர்த்துருப்பார் அந்த லிஸ்ட்டில், ஆனால் அவர் சேர்க்கலை. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தால நான் உங்களுக்கு இன்னொன்று சொல்ல போகிறேன்னா இதுதான் மிகப்பெரிய அவர் சொன்னதில் அந்த பொய்யில் இருக்கிறதுல மிகப்பெரிய ஒரு புழுகு என்ன அப்படின்னா, ஆண்டவர் எப்பொழுதுமே ஒரே நபருக்கு எல்லா வரங்களையும் கொடுப்பதில்லை. ஓகேவா? ஆண்டவர் எல்லா வரங்களையும் ஒரே நபருக்கு கொடுப்பதில்லை அப்படிங்கிறதை வேதாகமம் மிக தெளிவாக சொல்லுகிறது. இந்த 1 கொரிந்தியர் 12லேயும் அதே தெளிவாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, ரோமர் 12லேயும் அப்போஸ்தலனாகிய பவுல் மிக தெளிவாக அதை சொல்கிறார். அந்த 2 பகுதியும் வாசிக்கிறேன். இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 11வது வசனத்தில் இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். ஓகேவா? அதுக்கு அடுத்தால பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த கிஃப்ட் அப்படிங்கிறது ஆவியானவர் பகிர்ந்து கொடுக்கிறது. அப்படியே மொத்தமொத்திக்கு ஒரு ஆள்கிட்ட கொடுக்கறது இல்லை, அவனுக்கு வேறு வேறு நபர்களுக்கு அவருடைய விருப்பத்தினுடைய அடிப்படையில் அது பகிர்ந்து கொடுக்கப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இதே இதில்
இந்த வசனத்தில் நீங்கள் தொடர்ந்து வாசித்தீங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் அப்படிங்கிற கான்செப்டை வந்து இந்த 1 கொரிந்தியர் 12 வந்து பவுல் பேசுகிறாரு. அதில் இந்த சரீரத்தில் ஒரே இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் திருச்சபை ஒன்றாக இருக்கிறது. அதில் வந்து அவயவங்கள் வேறு வேறாக இருக்கிறது. ஒவ்வொரு அவயவத்திற்கும் வேறு வேறு பணிகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை அவர் சொல்லும் பொழுது எல்லாருக்கும் ஒரே ஃபங்க்ஷன் கிடையாது. ஓகேவா? எல்லாருக்கும் ஒரே ஃபங்க்ஷன் கிடையாது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே தலை கிடையாது, எல்லாமே கால் கிடையாது, எல்லாமே கண் கிடையாது. ஒன்று வேறு வேறு சரீரம், வேறு வேறு அவயவங்கள், அந்த அவயவங்களுக்கு வேறு வேறு வேலை அப்படிங்கிறத வந்து மிக தெளிவாக சொல்கிறார். அதனுடைய என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம கிறிஸ்துவின் சரீரமாகிய திருச்சபையில் இருக்கக்கூடிய விசுவாசிகள் எல்லாருக்குமே ஆண்டவர் வேறு வேறு விதமான பொறுப்புகளை கொடுக்கிறார் அப்படிங்கிற ஒரு புரிதலுக்குள்ளே நம்ம வர முடியும். அதில் நீங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா 28வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் தெளிவாக பவுல் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. தேவனானவர் சபையில் முதலாவது அப்போஸ்தலரையும், 2வது தீர்க்கதரிசிகளையும், 3வது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகைகளையும், பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார். எல்லோரும் அப்போஸ்தலர்களா அப்படின்னு கேட்குறாரு. எல்லோரும் அப்போஸ்தலர்களா? எல்லோரும் தீர்க்கதரிசிகளா? எல்லோரும் போதகர்களா? எல்லோரும் அற்புதங்களை செய்கிறார்களா? அதுக்கு என்ன பதில் அப்படின்னா இல்லை, இல்லை. எல்லோரும் அப்போஸ்தலர்களா? இல்லை. எல்லோரும் குணமாக்கும் வரங்களை உடையவங்களா? இல்லை. எல்லோரும் அந்நிய பாஷையை பேசுகிறவர்களா? இல்லை. அப்போ எல்லாரும் வியாக்கியானம் பண்ணுகிறார்களா? இல்லை. அதாவது ஆண்டவர் இந்த கிஃப்ட் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே எல்லாருக்கும் ஒரே ஆளுக்கு எல்லா கிஃப்டையும் கொடுப்பதில்லை. அதாவது எல்லாருமே எல்லாத்தையும் செய்யணும் அப்படிங்கிறதுலாம் கிடையவே கிடையாது. இப்போ மிக தெளிவாக இந்த பகுதியில் என்ன செய்கிறார் அப்படின்னா, ஒரு ஆளுக்கு ஆண்டவர் எல்லா கிஃப்டையும் கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறத தெளிவாக இதில் சொல்கிறார். அதே மாதிரி நாம் ரோமருக்கு வந்தாலும் ரோமர்லையும் மீண்டுமாக அந்த விஷயத்தை வந்து இந்த கிஃப்ட்டை பற்றி பேசக்கூடிய இடத்துல உடனடியாக பவுல் அதை தெளிவுபடுத்துகிறார். ஏன்னா மக்கள் என்ன நினைப்பாங்க, எல்லாத்தையும் ஆண்டவர் எனக்கு தந்துடுவாருன்னு சொல்லி நினச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உடனடியாக வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா அதை தெளிவுபடுத்துகிறார். அங்கேயும் கூட பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிஃப்ட்டை பற்றி பேசும்போது சரீரத்தை பற்றி தான், அதாவது சபை சரீரத்தை பற்றி தான் பேசுகிறார். ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்திலே ரோமர் 12:4 ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்திலே அநேக அவயங்கள் இருந்தும் எல்லா அவயங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாக இருக்க ஒருவருக்கொருவர் அவயங்களாக இருக்கிறோம். 6வது வசனம், நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளபடியினாலே எவ்வளவு தெளிவாக இந்த இடத்துல வந்து பவுல் வேறு வேறு வரங்களைத்தான் ஆண்டவர் பகிர்ந்து கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறார் பாருங்க. அப்போ இவ்வளவு நேரடியாக வேதாகமம் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை கொஞ்சம் கூட வந்து கருத்திலே கொள்ளாமல் பச்சையாக ஆண்டவர் எனக்கு 9 வரங்களையும் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய எல்லாவரத்தையும் கொடுத்துட்டார். அதான் அவர் அதில் சொல்கிறது, எல்லாவரத்தையும் ஆண்டவர் எனக்கே தந்திருக்காரு, ஒரு மனுஷனாகிய எனக்கே எல்லாவரத்தையும் தந்துட்டார் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னது எவ்வளவு பெரிய பச்சை பொய் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இந்த வேத வார்த்தைகளை அறிந்தவங்களுக்கு ஒன்று தெரியும், ஆண்டவர் ஒரு பொழுதும் இந்த வேதாகமத்தில் உள்ள வார்த்தைகளுக்கு முரண்பாடாக பேச மாட்டார். ஆண்டவர் இதில் ஒரு விஷயத்தை ஆண்டவர் சொல்லியிருக்க வேறு மாதிரியான ஒரு விஷயத்தை ஆண்டவர் வந்து செய்ய மாட்டார். அப்படி செஞ்சார் அப்படின்னா அவர் வந்து நம்ப தகுந்தவர் அல்ல அப்படின்னு சொல்லி ஆயிரும். அதனால் அவர் இந்த வார்த்தையிலேருந்து ஒரு பொழுதும் முரண்பட மாட்டார். ஆனால் இது வந்து ஒருவேளை டிஜிஎஸ் தினகரன் வந்து இதை தெரியாமல் செஞ்சிட்டாரோ அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. நல்லா புரியணும். நாம் சொன்ன மாதிரி அவர் வந்து ஒரு பேங்கர், ஓகேவா, ஒரு வங்கியில் வேலை செய்து கொண்டு இருந்த நபர், ஓகேவா, நல்ல அறிவுள்ளவர், வாசிக்கக்கூடிய திறன் உள்ளவர், எல்லாமே அவருக்கு புரியும். இது வந்து தெரியாத ஒரு விஷயம்லாம் கிடையாது. ஆனால் வேண்டுமென்றே தன்னை ஒரு மிக உயர்ந்தவனாக காட்டிக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக ஆண்டவர் தன்னை மிகப்பெரிய ஒரு உயர்ந்த இடத்துல வைத்திருக்கிறார், ஆண்டவர் அவரை ரொம்ப ஸ்பெஷலாக வச்சிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாய பிம்பத்தை கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி அவர்களை ஏமாற்றி வஞ்சிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு வஞ்சிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு செய்யப்பட்ட ஒரு விஷயம்தான் இந்த மாதிரி அவர் வேணும்னே சொன்ன இந்த பச்சை பொய். 100% என்னால் சொல்ல முடியும். அவர் தெரியாமல்லாம் அவர் சொல்லலை, தெரிந்தே தான் வந்து பொய் சொல்லுகிறேன் என்று தெரிந்தே இயேசுவை பார்த்தேன்னு சொல்லி சொல்கிறதும், பிதாவையே போய் பார்த்தேன்னு சொல்லி சொல்கிறதும், இது எல்லாமே அவர் துணிகரமாக தேவ சமூகத்திலே கடவுளுக்கு விரோதமாக சொன்ன பொய்கள். இப்போ
இந்த எனக்கு என்ன அப்படின்னா வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வாங்க. வெளிப்படுத்தின விசேஷத்தில் கடைசி அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்குது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் பாருங்கள், வெளிப்படுத்தல் 22:18 இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒரு இவைகளுடைய எதையாகிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். ஒருவன் இந்த தீர்க்கதரிசன புத்தகத்தில் உள்ள வசனத்திலிருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்து இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறோ அதிலிருந்து ஒன்றையும் நாம் கூட்டக்கூடாது. இந்த வேத புத்தகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குதோ அதிலிருந்து நம்ம ஒன்றையும் குறைக்கக்கூடாது. ஆனால் இங்கே டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் வேதாகமத்தில் சொல்லாத ஒரு விஷயத்தை துணிகரமாக 9 வரங்களையும் ஆண்டவர் எனக்கு தந்துட்டாரு, எல்லா வரத்தையும் ஆண்டவர் எனக்கு தந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறதன் மூலமாக அவர் வேத வசனத்திலிருந்து துணிகரமாக அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா வேத வார்த்தை சொல்லாததை அவர் சொல்லியிருக்கிறார். அப்போது இந்த வசனத்தின்படி தேவன் அவருக்கு எப்படிப்பட்ட நியாய தீர்ப்பை கொடுப்பார்? நான் சொல்கிறதெல்லாம் ஒன்று தாங்க, வேத வசனத்தினுடைய அடிப்படையில் நான் பேசுகிறேன். ஓகேவா? இந்த வார்த்தையினுடைய அடிப்படையில் தான் நான் பேசுகிறேன். இப்போது நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்குது அப்படின்னா, ஆமாம் இல்லை, வேத வசனம் இப்படி சொல்லுது, ஆனால் அவர் அப்படி சொல்லியிருக்கிறாரு, அது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி உங்களுடைய மைண்டில் இப்போ ஒரு சிந்தனை ஓடிட்டு இருந்துச்சு அப்படின்னா, உங்களோடு பரிசுத்த ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார், உங்களோடு பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். நீங்கள் அந்த தவறான எண்ணத்திலிருந்து மாறி வேதாகமம் சொல்லுகிற சரியான சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்துகிறார். ஆனால் நீங்கள் இவ்வளவு தெளிவாக வேதாகம் இப்படி சொன்னதுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் கூட இதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் ஒரு நபர் அந்த மனிதனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, டிஜிஎஸ் தினர் என்கிற மனிதனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, அவர் ஆண்டவரெல்லாம் போய் பார்த்துட்டு வந்திருக்கிறாரு, அவர் மிகப்பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தார், அவர் சொன்னது சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய மனதில் ஒரு சில நபருடைய மனதில் ஓடிச்சு அப்படின்னா, என்னால் ஒன்று தான் சொல்ல முடியும், கடைசி காலத்திலே வஞ்சிக்க வந்திருக்கிற அந்தி கிறிஸ்துவின் ஆவியினாலே நீங்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. எந்த அந்தி கிறிஸ்து இப்படிப்பட்ட நபர்கள் மூலமாக பொய்களையும் பித்தலாட்டங்களையும் செய்து மக்களை ஏமாற்றப்பட்டுச்சோ, அதே மாதிரியான அதே அந்தி கிறிஸ்துவின் ஆவிதான் உங்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறது. வேத வசனத்தை ஏற்றுக்கொள்வதற்கு உங்களை தடை பண்ணுகிறது அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவிதான். அதனால் தயவு செய்து வேதாகமத்திற்கு முரண்பாடாக கடவுளுடைய ஊழியக்காரங்க அப்படிங்கிற போர்வையிலே வேத வசனத்திற்கு முரண்பாடாக பேசிக்கொண்டு தங்களை மிகுந்த பக்திவான்களாக காட்டிக்கொண்டு இருக்கக்கூடிய நபர்களிடத்திலிருந்து கவனமாக இருங்க. இப்படிப்பட்ட நபர்கள் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினால் செயல்படக்கூடிய நபர்கள் அல்ல. துணிகரமாக பொய் சொல்லக்கூடிய பொய்யின் ஆவியை உடைய அந்தி கிறிஸ்துவின் ஆவியினால தான் இப்படிப்பட்ட செயல்கள் நடக்குது. எச்சரிக்கிறேன், உங்களை தப்பிச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.